ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி 5th ஸ்டாண்டர்ட் தமிழில் டேர்ம் 1ல் மூதுரை பாடல் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க பாடல் பார்க்கலாம். மூதுரை 5th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 மூதுரை. இந்த பாடல் எழுதினவர் யார் அப்படின்னா ஔவையார். மூதுரை அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னென்னா மூத்தோர் கூறும் அறிவுரை. ஔவையார் மூதுரை இல்லாமல் இன்னும் சில நூல்கள் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி அப்படிங்கிற நூல்களும் எழுதியிருக்காங்க. மூதுரைக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன அப்படின்னா வாக்குண்டாம். வாங்க இப்போ பாடல் பார்க்கலாம். மூதுரை. அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்கக் கருதவும் வேண்டா. மடத்தலையில் ஓடுமீன் ஓட உறுமீன் வருமளவும் வாடு இருக்குமாம் கொக்கு. அதாவது அடக்கமுடையவர் அறிவிலர், அடக்கமாக இருக்கிறீங்க அறிவில்லாதவர் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா மடத்தலையில் தண்ணீர் பாயும் வழியில், மடையிலிருந்து தண்ணி போகும் இல்லையா, அந்த இடத்துல ஓடு மீன் ஓட சின்ன சின்ன மீன்கள் என்ன பண்ணும், துள்ளி துள்ளி ஓடிட்டுருக்கும். அப்படி ஓடு மீன் ஓட உறுமீன் பெரிய மீன் வருமளவும், பெரிய மீன் வர்ற வரைக்கும் வாடி இருக்குமாம் கொக்கு. பெரிய மீன் வர்ற வரைக்கும் கொக்கு வந்து அந்த இடத்துக்கிட்ட காத்துட்ருக்குமாமா. தனக்கு இரையாகக்கூடிய பெரிய மீன் வர வரைக்கும் காத்துட்ருக்குமாமா கொக்கு. அதே மாதிரி அடக்கமாக இருக்கிறவங்க தனக்குரிய காலம் வர வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக ஔவையார் சொல்கிறாங்க. இன்னொரு டைம் பாடல் பார்க்கலாம். அடக்கம் உடையார் அறிவிலர் என்றெண்ணி கடக்க கருதவும் வேண்டா. மடைத்தலையில் ஓடுமீன் ஓட உறுமீன் வருமளவும் வாடி இருக்குமாம் கொக்கு. சொல் பொருள் பார்க்கலாம். அடக்கம் பணிவு, அடக்கம்னா பணிவு. கடக்க வெல்ல. மடைத்தலை நீர் பாயும் வழி. அறிவிலர் அறிவு இல்லாதவர். கருதவும் நினைக்கவும். உறுமீன் பெரிய மீன். ஆசிரியர் குறிப்பு பார்த்துருக்காங்க பாருங்கள், கொடுத்துருக்காங்க. முன்னூலை இயற்றியவர் ஔவையார். இவர் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன், நல்வழி முதலிய பிற நீதி நூல்களையும் இயற்றியுள்ளார். முதுமையான அறிவுரைகளை கொண்டது மூதுரை. நூலுக்கு வாக்குண்டாம் என மற்றொரு பெயரும் வழங்கப்படுகிறது. நூலில் நீதி கருத்துக்கள் எளிமையான நடையில் கூறப்பட்டுள்ளன. ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை, டேக் கேர்.